வணக்கம், நான் உங்கள் தமிழ்ச்செல்வன். இன்றைக்கி டாபிக் வந்து எப்படி சாப்பிட்றது அப்படின்னு. நீங்கள் எல்லாமே பார்த்துருவீங்க. முதல்ல இலையில வந்து எப்போவுமே ஸ்வீட்டு தான் வைப்பாங்க. அப்புறம் தண்ணி, பொரியல், அதுக்கப்புறம் சாதம் எல்லாமே போடுவாங்க. ஏன் முதல்ல ஸ்வீட் வைக்கிறாங்க? ஃபஸ்ட்டு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னா அரிசி வந்து ரைஸ் வந்து வந்துட்டுருக்கு, வெந்துன்னு இருக்குது, இருங்கன்னு சொல்லிட்டு தான் இது பண்ணுவாங்க. முதல்ல ஸ்வீட் வைக்கிற கல்ச்சர் இப்போ இல்லவே இல்லை. முதல்ல ட்ரெடிஷனாக வந்து சாதம், குழம்பு அப்படி போட்டு தான் எல்லாமே வந்திருக்காங்க. ஸ்வீட் ஏன் முதல்ல சாப்பிடக்கூடாது அப்படின்னா, நமக்கு முதல்ல ஆக்சுவலாக வந்து பசிக்குதுன்னு அப்படின்னு நம்மளுக்கு தோணுச்சுன்னா, நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் நிறைய ஜூஸ் எல்லாமே க்ரியேட் ஆகும். பைல் ஜூஸு, பேங்க்ராட்டிக் ஜூஸ். இந்த ஜூஸஸ்லாம் எதுக்குன்னா, நம்மளுடைய இந்த டைஜஸ்டிவ் ஃபுட் வந்தோடனே அதை பிரேக் பண்ணி டைஜஸ்டிவ் சிஸ்டம் கரெக்டாக இது பண்ணுறதுக்கு தான் ஃபுட்டு. அதனால தான் அந்த ஜூஸ்லாம் க்ரியேட் ஆகுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஸ்வீட்டுன்றது ஒரு அசிடிக். நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஸ்வீட்டுன்றது ஒரு அசிடிக். இங்கே ஆல்ரெடி நிறைய ஆசிட் ஜூஸஸ்லாம் க்ரியேட் ஆகின்னு இருக்குது. நீங்கள் போய் அது விழுங்கிட்டீங்கன்னு வச்சுங்க ஸ்வீட்டு, அது என்ன நினச்சிக்கும், ஓகே சாப்பாடு வந்துச்சு போலன்னு சொல்லிட்டு ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கப்புறம் வர ஃபுட்டு ஒரு பாதிக்கு மேலே ஃபுட் வந்து ஒரு அன்டைஜஸ்டடாகவே இருக்கும். நம்ம வந்து ஸ்வீட் சாப்பிட்ணும் அப்படியே விட்டுருங்க போகிறதில்ல. என்னடா பசி இறங்கிச்சின்னு அப்படிலாம் விட போகிறதில்ல. ஒரு பிளேட் ஃபுல்லாக சாப்பிட்டு தான் வர போகிறோம். அதை நமக்கு இப்போ தெரியாது. கடைசியாக வந்து அன்டைஜஸ்டட் ஃபுட்லாம் சம் பாட்ஸில் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ அது நமக்கு தான் வந்து கெடுதல். இதனால் வந்து டயபெட்டிஸ் வரவும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது ஒன்று, ஃபஸ்ட்டு சாதம் எல்லாமே சாப்பிட்றோம். லாஸ்ட்டாக வந்து தண்ணி வேறு. சில பேர் காரம் அடித்தா, விக்கல் அடித்தா எல்லாத்தையுமே தண்ணி அப்படியே குடிச்சிக்கிட்டே இருப்போம். தண்ணி குடிக்கிறது ஒரு தப்பு அப்படின்றாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறமும் சரி, சாப்பிட நடுவுலையுமே சரி. ஏன்? முன்னெல்லாம் வந்து ஒரே ஒரு டம்ளர் வச்சுருவாங்க. எதுக்குன்னா, அப்பப்போ காரம் அடிக்கிறதுக்கோ இல்லை அப்பப்போ எதனா சம்திங் விக்கல் எடுத்தாலும் அப்போ தண்ணி குடிக்கிறதுக்கு தான். மற்றபடி ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு 1.5 லிட்டர் 2 லிட்டர் சாப்பிட சொல்ல இல்லை. ஏன்னா ஆல்ரெடி வந்து இங்கே இருக்கிற டைஜஸ்ட் சிஸ்டம் ஒரு ப்ராசஸில் இருக்குது. ஓகேங்களா? என்ன ப்ராசஸில் இருக்குன்னா, ஃபுட்டு வந்துன்னு இருக்குது, அதுவே ஒரு கூழாட்டம் அரைச்சி வந்துன்னு இருக்குது. நீங்கள் போய் தண்ணி குடிச்சுன்னு வச்சிங்க, ஓகே இன்னும் தண்ணி வருது போல், அடுத்த ப்ராசஸ்க்கு போயிடும். இது வந்து பிரெயின் இல்லை, ஸ்டொமக். ஓகேங்களா? அதனால தான் வந்து சாப்பிட சொல்ல ரொம்ப தண்ணி குடிக்காதீங்க. தண்ணி குடிச்சா அது அடுத்த ப்ராசஸ் போயிடும். அங்கே இருக்கிற ஜூஸஸ் எல்லாமே நியூட்ரல் ஆகிடும். அந்த ஆசிடை போயிட்டு வாட்டர் வந்து ஒரு நியூட்ரல் கண்டென்ட் தான். அதெல்லாம் நியூட்ரல் ஆகிட்டோன்னே உங்களுக்கு பசிக்கிறது கொஞ்சம் நின்றுடும். அதுக்கப்புறம் அதுவுமே ஒரு அன்டைஜஸ்டட் ஃபுட்டாகவே ஸ்டோர் ஆகிடும். ஸோ இதனால தான் சாப்பிட சொல்ல தண்ணி குடிக்கக்கூடாது அப்படின்றாங்க. சாப்பிட்ட உடனேயும் தண்ணி குடிக்கக்கூடாது. அப்படியே நம்ம எல்லாமே சாப்பிட்டு முடித்தோடனே ஒரு அப்படியே சொம்பு ஃபுல்லாக தண்ணி குடிச்சிடும். அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா ஆல்ரெடி ஃபுல்லாகவே இங்கே அரைச்சி கூழாட்டம் வருது சாப்பாடு எல்லாமே. நீங்கள் ஃபுல்லாக தண்ணி குடிச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன், ஃபுல்லாக ஒரு வாட்டர் காம்பவுண்டாக ஆகிடும். அதுலேருந்து எது மினரல்ஸ், எது ஃபேட்ஸு, கார்போஹைட்ரேட்ஸு இதெல்லாம் பிரிக்காது. அது ரொம்ப சிரமப்படும் ஸ்டொமக்குன்றது. அதனால தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் தண்ணி குடிச்சிங்கன்னா அந்த வாட்டரில் என்னென்ன காம்பவுண்ட், என்னென்ன மினரல் இருக்குன்ட்டு தனித்தனியாக பிரிச்சிடும். அதனால் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தண்ணி குடிங்க, 1/2 மணி நேரம் கழிச்சு தண்ணி குடிங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சிட்டோம். கல்யாணத்தில் கடைசியாக என்ன பண்ணுவாங்க? ஐஸ்கிரீம்னு ஒன்று வைப்பாங்க. இருக்கிறதுலே நம்பர் 1 டிசீஸ் மேக்கர் என்னென்னா ஐஸ்கிரீம் ஒன்று, அதுக்கப்புறம் கேக். ஏன்னா இதில் நிறைய ஆர்டிஃபிஷியல் இன்க்ரீடியன்ஸே இது பண்ணுவாங்க. அதனால் நம்ம உடம்பு வந்து வெறும் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் கரைக்கிறதுக்கு மட்டும்தான். ஆர்டிஃபிஷியலாக எது சாப்பிட்டாலுமே அது ரொம்ப ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதனால தான் ஐஸ்கிரீம் வந்து எப்போயாவது ஓகே, வீக்லி சில பேர்லாம் மண்டே ஆனால் சண்டே ஆனால் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப கெடுதல் உடம்புக்கு. நான் சொல்லிட்டேன். உங்கள் மனசுக்கு நல்லதாக இருந்துச்சுன்னா நீங்கள் சாப்பிடுங்க. ஆனால் உடம்பு வந்து ரொம்ப ரொம்ப கெட்டது. ஐஸ்கிரீமும் சரி, பேக்கரி ஐட்டம்ஸ் எதாக இருந்தாலுமே. இது வந்து ஒரு அத்தன்டிக் சோர்ஸ் தான். நான் ஒரு டாக்டர்கிட்ட பேசிட்டு தான் இதெல்லாமே சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு எல்லாருமே வந்து நம்மளுடைய தாத்தா பாட்டிங்க எல்லாமே வெற்றிலை பாக்கு போட்டுருவாங்க, வெத்தலை பாக்கு. என்னடா தாத்தா பாட்டிங்க நம்ம தானே போடுறோம். நம்ம போடுறது மோஸ்ட்லி இப்போ எல்லாமே ஸ்வீட் பீடா. ஸ்வீட் பீடாவில் என்னென்ன இருக்குது? செரி போடுறாங்க, அதுக்கப்புறம் நிறைய ஆர்டிஃபிஷியல் இன்க்ரீடியன்ஸ். ஸோ இதனால் வந்து கெட்டதுன்றாங்க ஸ்வீட் பீடா. ஏன் வந்து ஒரு வெத்தலை பாக்கு வந்து நல்லது, நிறைய பேர் நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த வெத்தலை பாக்கு என்ன, வெத்தலைன்றது பாக்கு, இது ரெண்டுமே ஒரு நேச்சுரல் தான். நீங்கள் வந்து அந்த இந்த சாயம் பார்க்கலாம் இல்லை, உண்மையான பாக்கு வச்சிங்க. வெத்தலைன்றது ஒரு அசிடிக், ஒரு அமிலத்தன்மை. பாக்குன்றது ஒரு காரத்தன்மை. இது ரெண்டுமே இது பண்ணி நம்ம வந்து மெல்றோம். இந்த மெல்ற சொல்ல என்ன பண்ணுறோன்னா, இங்கே இருக்கிற மைக்ரோப்ஸ் எல்லாம் இருக்குது தெரியுமா, இந்த சாதம் சாப்பிட்டுருப்பேன் அது எல்லாமே அது எடுத்துடும். அதுக்கப்புறம் இந்த சலைவாவோட உள்ளே போயிட்டு இங்கே இருக்கிற டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு அது உதவும். அதனால தான் வெத்தலை பாக்கு வந்து ஒரு டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு கரெக்டாக உதவுன்னுவாங்க. அதே மாதிரி பல் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றாங்க. இவ்வளோ இருக்குது வெத்தலை பாக்கு. ஓகேங்க? அதனால தான் வந்து முன்ன தாத்தா பாட்டிங்க அவ்வளோ பல் ஸ்ட்ராங்காக இருக்குது. சாப்பிட்ட சாப்பாடு செரிமானமாகும். ஸோ இதனால தான் அந்த வெத்தலை பாக்குன்னு ஒன்று போடுறாங்க. நம்ம இதில் பாதி பேர் என்ன பண்ணுவோம், இந்த வெத்தலை பாக்கை வந்து இது பண்ணிக்கிட்டே இருப்போம். ஐ மீன் ஸ்வீட் பீடாவை போட்டு. அதனால் வந்து வெத்தலை பாக்கை வந்து தனியாக போடலாம். அதுக்கப்புறம் சாப்பிட்ணும், எப்போ சாப்பிடணுன்னு ஒரு டைமிங் இருக்குது. முன்னெல்லாம் நேரத்தோடு சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் முன்னெல்லாம் நேரத்தோடு சாப்பிடுன்னு சொன்னாங்கன்னா, நம்மளோட முன்னோர்களுக்கு பிறந்தோம். ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே ஏன் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுதுன்னா, அவங்க வந்து சாப்பிட்றாங்க, திருப்பி கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறாங்க, திருப்பி நிலத்தில் வேலை பார்க்குறாங்க. அதனால் அந்த கலோரிஸ் எல்லாமே பேர்ன் ஆகிடுது. நம்ம என்ன பண்ணுறோம், சாப்பிட்றோம், ஒரே இடத்துல உட்காடுறோம், திருப்பி ஏதோ விளாட்றோம், படிக்கிறோம், அதுக்கப்புறம் பப்ஜி அதெல்லாம் பண்ணுறோம், ஒரே இடத்துல தான் இருக்கும். அதனால் கலோரி அவ்வளோவா பேர்ன் ஆகிறது இல்லை. அதனால தான் பசிச்சா மட்டுமே சாப்பிடுங்க. அதனால நாக்கில் எச்சு ஊறுதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது எப்போனா உடம்புல பசிக்கும்.
ஐ மீன் வயிறில் பசி எடுத்தோடனே இங்கே இருக்க சலைவா எல்லாமே அதனால தான் அந்த எச்சில் ஊறும். அப்போ சாப்பிட சொல்ல இந்த எச்சிலும் உள்ளே போக சொல்ல இந்த டைஜஸ்ட் சிஸ்டத்துக்கு அவ்வளோ யூஸ் ஆகும். அதனால் இதுக்கப்புறம் பசிச்சா மட்டுமே சாப்பிடுங்க. ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு டைஜஸ்ட் சிஸ்டம். இப்போ நான் ஒன்றுனா என் தம்பிக்கு ஒன்று. நம்ம வந்து எல்லாம் மிஷின்ஸ் இல்லை. 12 மணிக்கு போனால் 1 மணிக்கு போட்டால் எல்லாரும் சாப்பிடுங்க அப்படின்னு போகிறது மிஷின் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் பசிச்சா மட்டும் சாப்பிடுங்க. ஒருத்தருக்கு ஒரு டைஜஸ்ட் சிஸ்டம், ஒருத்தருக்கு ஒரு மாதிரி அசிமுலேஷன் ஆகும், ஐ மீன் அப்சார்ப்ஷன் ஆகும். அதனால் பசிச்சா மட்டும் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லிடுறேன். என்னென்னா நம்ம இதில் வந்து நம்ம என்ன நினச்சின்னு இருக்கோம், காலைல வந்து டீ குடிக்கிறோம், நெக்ஸ்ட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம் 10:30 11 அதுக்கப்புறம் டிஃபனு டின்னரு லஞ்சுன்னு தனித்தனியாக இருக்கும். இந்த வயிறு ஒன்று தாங்க. கழுத்து கீழே எதெல்லாம் வருதோ அது எல்லாமே ஃபுட்டு தான். அதுக்கு தனித்தனியாக பிரிச்சிக்காது. இப்போலாம் ஸ்நாக்ஸ் டைம் அப்படிலாம் பிரிச்சிக்காது. அதனால் பசிச்சா மட்டும் சாப்பிடுங்க. பசிக்காத சொல்ல உங்களை வந்து நீங்களே வந்து 12 மணி 2 மணி ஆனால் மிஷின் மாதிரி இது பண்ணிடாதீங்க. நம்மளது ஒரு மிஷின் இல்லை, ஒரு கடவுள் கொடுத்த ஒரு நேச்சர் கொடுத்த ஒரு வெல்த் அசட் நேற்று சொன்ன மாதிரி. ஸோ உங்கள் உடம்பை நீங்கள் தான் பார்த்துக்கணும். நன்றி, வணக்கம்.